11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. வேர்ல்ட் கப் 3வது நாள். இன்னைக்கு 3 மேட்சஸ் பார்த்தோம். ட்ரிபிள் ஹெடர்ல 3வது கேம். மொத்தம் 9 மேட்சஸ் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த மேட்சஸ் என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்காட்லாந்து அண்ட் இட்டாலி விளாண்டாங்க. அதுக்கடுத்து ஜிம்பாப்வே அண்ட் ஓமன் ஃபர்ஸ்ட் டைம் ஹெட் டு ஹெட் மோதினாங்க. ஈவினிங் சவுத் ஆப்பிரிக்கா கனடா மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு வேர்ல்ட் கப்ல. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வேர்ல்ட் கப் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு, 9 மேட்சஸ் அப்புறம் எந்தெந்த டீம் எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். யாரோட அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஹெச்பி ப்ரோ கூட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். ஸ்காட்லாந்து வர்சஸ் இட்டாலி மேட்ச்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இட்டாலி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் கப்ல விளாடுறாங்க. 25th டீம் டு டெபியூ இன் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப். இது வரைக்கும் 24 டீம்ஸ் விளாண்டுருக்காங்க. 25வது டீமா இந்த வருஷம் புது வரவு இட்டாலி. ஸ்காட்லாந்து எகென்ஸ்டா இந்த வேர்ல்ட் கப் கேம்பெயினை தொடங்குனாங்க. அன்பார்ச்சுனேட்லி லூசிங் சைட்ல எண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸ்காட்லாந்து வர்சஸ் இட்டாலி இந்த ஒரு பகை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, யூரோப்பியன் குவாலிஃபயர்லேயே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா, யூரோப்ல இருந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் த டீமா ஸ்காட்லாந்து புக் பண்ணிட்டாங்க. வேர்ல்ட் கப்புக்கு ஸ்காட்லாந்து வரும் அப்படின்னு எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துச்சு. பட் அங்க அன்பார்ச்சுனேட்லி இட்டாலி ஸ்காட்லாண்டை பீட் பண்ணிட்டு அவங்க வேர்ல்ட் கப் குவாலிஃபிகேஷன் வேர்ல்ட் கப் குள்ள வந்துட்டாங்க. ஸ்காட்லாந்து வாஸ் எலிமினேட்டட். ஸ்காட்லாந்து எலிமினேட் ஆயிருச்சு. அவங்க வேர்ல்ட் கப் வர ஐடியாவே இல்ல. பட் இந்த சைடு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, பங்களாதேஷ் வேர்ல்ட் கப்ல இருந்து புல் ஆஃப் பண்ண உடனே, ஆக்சுவலா பங்களாதேஷ் அண்ட் இட்டாலி ஒரே குரூப்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ பங்களாதேஷ் புல் ஆஃப் பண்ண உடனே ஸ்காட்லாந்து அந்த பிளேஸ்ல ரீப்ளேஸ் ஆகி இப்ப ஸ்காட்லாண்டும் இட்டாலியும் ஒரே குரூப்புக்கு வந்து, ஸ்காட்லாந்து அங்க வேர்ல்ட் கப் குவாலிஃபிகேஷன்ல அங்க யூரோப்பியன் குவாலிஃபிகேஷன்ல அங்க அடைஞ்ச தோல்விக்கு இங்க பழி தீர்த்திருக்காங்க. ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா அப்படியே ஒரு சர்க்கிளா வந்துருச்சு. ஒரு 6 monthsல வேர்ல்ட் கப் விட்டே வெளியே இந்த 2 டீம் நடுவில் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமுக்கு அடிச்சுட்டு வெளியே உள்ள வந்தாங்க. இன்னொரு டீம் அது அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு பங்களாதேஷ் புல் ஆஃப் பண்ண உடனே இவங்க உள்ள இங்க அடிச்சு பழி தீர்த்திருக்காங்க. ஸ்காட்லாந்து பேட்டர்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே அடிச்சு பொழக்க ஆரம்பிச்சாங்க. இட்டாலியன் பவுலர்ஸை ஸ்டார்ட் பண்றது இவரா இருக்கட்டும், ஜார்ஜ் முன்சியில இருந்து பிரெண்டன் மெக்மூலன், மைக்கேல் லீஸ் எல்லாருமே பொழந்தாங்க. மைக்கேல் லீஸ் கடைசியா ஒரு 400 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு போனாரு. பிரெண்டன் மெக்மூலன் 18 பால் 41 ரன், பவுண்டரிஸே இல்ல, 4 சிக்ஸஸ் அடிச்சாரு. மைக்கேல் லீஸ்க்கு வித் பால் ஃபர்ஸ்ட் பால் வந்தோடனே விக்கெட் 4 for 1 எடுத்தாரு. ஸோ ஸ்காட்லாந்து இன்னைக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் லாஸ் அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அந்த மேட்சுமே அவங்க சூப்பராக விளாண்டாங்க. க்ளோஸா கொண்டு வந்தாங்க கேம். பட் அன்பார்ச்சுனேட்லி டெத் ஓவர்ஸ்ல அவங்க கேபிட்டலைஸ் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் ஆகி அங்கிருந்து கேமை ஃபம்பிள் ஆகி விட்டாங்க. பட் இன்னைக்கு இட்டாலிக்கு அகெயின்ஸ்டா ஒரு வின், ஒரு பெரிய வின். ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா நெட் ரன் ரேட்டே அவங்க பூஸ்ட் பண்ணிருச்சு. இப்போ இவங்க எய்தர் இங்கிலாந்து இல்ல வெஸ்ட் இண்டீஸ் கூட மேட்ச் முடிஞ்சிச்சு, நேபாள ஒருவேளை அவங்க பீட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஒரு வின்னை மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்குமே சூப்பர் 8 அப்படிங்கிறது ஒரு ஆன்ல தான் இருக்கு. ஆனா நம்ம இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யூரோப்பியன் டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா வின் பண்ணதே இல்லை அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு வேறு இருக்கு. ஸ்காட்லாந்து இப்ப இருக்க ஃபார்முக்கு இங்கிலாண்டை கூட பீட் பண்ணிட்டு உள்ள போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எப்படி வேணாலும் அமையலாம். ஸோ ஸ்காட்லாந்து அவங்களுடைய அந்த நெட் ரன் ரேட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் க்ளோஸா தோத்தாங்க. இந்த மேட்ச் ஒரு 70 ரன்ல அப்படிங்கும் போது பாசிட்டிவ் நெட் ரன் ரேட்டும் வச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது ஸ்காட்லாந்து இப்ப இருக்க ஃபார்முக்கு சூப்பரா ஆடுறாங்க. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு ஸ்காட்லாந்து விளையாண்டது? ஸ்காட்லாந்து அந்த ஒரு ரிவெஞ்சை எடுத்தே தீரணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்திருந்தாங்க. ஏன்னா ஸ்காட்லாண்டுக்கு தான் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. இட்டலி அவங்களுக்கு ஷாக் கொடுத்துட்டு வந்தாங்க. இட்டலிக்கு ஒரு டெபியூட் ஆயிருக்காங்க புது டீமா. பட் ஆனா அவங்களுக்கு ஆரம்பிச்ச நேரம் அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ சறுக்குச்சு. அவங்களோட கேப்டனும் இன்ஜுரி ஆகி வெளியே போனாரு. அந்த மாதிரி பிரச்சனையாச்சு. இட்டலி ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க பவுலிங் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லு. ஆனா லூஸ் பால்ஸ் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அதை அழகா ஸ்காட்லாந்து பிளேயர்ஸ் அடிக்க ஆரம்பிச்ச உடனே இவங்களோட அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸுக்கு இவங்களால சமாளிக்க முடியல ஸ்காட்லாந்து மாதிரியான ஒரு டீம். அதனால ஓவருக்கு இவங்களால சாலிடா ரன்ஸ் எடுத்துக்கினே இருந்தாங்க. இவங்களை நிறுத்தவே முடியல. பவர் பிளேல இவங்க 54 55 அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் லைட்டா ரன்ஸ் ஸ்லோ ஆச்சு. டெத்துல பின்னாடி லீஸ் அடிச்சு கொடுத்துட்டாரு. இவங்க 200 போது
லைட்டா அவங்க அட்வான்டேஜ் ஸ்காட்லாந்து பக்கம் தான் இருந்துச்சு. ஆனா இங்க என்ன பார்க்கணும்னா, இட்டலியோட பேட்ஸ்மேன், இட்டலியோட முதல் 4 விக்கெட், எஸ்பெஷலி அந்த பிரதர்ஸ், அந்த அவங்க பேர் ஆண்டனி வந்து மோஸ்கா அண்ட் ஆண்டனி அண்ட் 2 மோஸ்கா பிரதர்ஸ், 2 மென்னட்டி பிரதர்ஸ், மன்னெட்டி, ஹாரி அண்ட் மன்னெட்டி பிரதர்ஸ், மன்னட்டி, ஹாரி மென்னட்டி, ஹாரி அண்ட் பென். அப்புறம் பென் மென்னட்டி. இவங்க 2 பேரும் இன்னும் ஒரு ஸ்டாண்ட் கொடுத்த உடனே மேட்ச் வந்து இது ஸ்காட்லாந்து கையை விட்டு போகுன்ற அளவுக்கு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா கொண்டு வந்தாங்க. கரெக்டா ஓவருக்கு வந்து 12 ரன் எடுக்கணும்ன்ற மாதிரியான இருந்துச்சு. இவங்க இருந்த ஸ்டாண்டுக்கு மேட்ச் ஒரு 18வது ஓவர் வரைக்கும் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு வந்திருந்தா இந்த மேட்ச் நேற்று நேபாள் கூட எப்படி க்ளோஸா இங்கிலாந்து கொண்டு போச்சு, அந்த மாதிரி போக வேண்டிய வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும். பட் இப்போ விக்கெட் விழுந்த உடனே அப்படியே மொத்தமா ஃபில் ஆஃப் ஆயிட்டாங்க. அவர் ஒரு விக்கெட்டை விழுந்துட்ட உடனே அவங்களோட அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களையும் பாதிச்சிடுச்சு. இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாவே நடந்தது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பேஸ டீம்ஸ் டாமினேட் பண்ணுது. இந்த அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாருமே எங்க கோட்டை விடுறாங்கன்றது நம்ம வந்து இந்த மாதிரி எப்படி வந்து கேம் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகுது. முக்கியமான இடங்கள்ல கேம் ஃப்ளோவை நீங்க ஹோல்ட் பண்ணணும். அந்த இடங்களை இவங்க மிஸ் பண்றாங்க. டீம்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீம் அந்த இடத்த கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. நேத்து நேபாள் வர்சஸ் இங்கிலாந்து மேட்சை நம்ம எடுத்து பார்த்துப்போமே. சாம் கரன் யாக்கர்ஸை நெயின் பண்ணிக்கினே இருந்தார். இங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த டெத்துல 6 அடிக்கிற எபிலிட்டி இல்லாத ஒரு பேட்ஸ்மேன் அங்க அவங்க மாட்டிக்கினாங்க. அந்த இடத்துல டெத்துல 6 அடிக்கிற ஒரு ஆள் இருந்தா இந்த மேட்சோட கான்டெக்ட்டா மொத்தமா நேத்து மாறி இருக்கும். அதே மாதிரி நேபாளோட டெத் ஓவர் பவுலிங், நேபாளோட டெத் ஓவர்ல லாஸ்ட்ல வந்து 20 ரன் கொடுத்தாங்க. அந்த 20 ரன் தான் நேத்து மார்ஜின் ஆஃப் டிஃபரன்ஸே அதுதான். அந்த ஒரு 20 ரன் தான் நேபாள் கடைசி 2 ஓவர்ல தேவை. பின் பாயிண்ட் யாக்கர்ஸ்ல சாம் கரன் கொடுத்து மேட்சை ஃபுல்லாவே அவங்க பக்கம் தெளிவு போயிடாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பெரிய டிராபேக் ஆகுது இந்த டீம்ஸ் எல்லாருக்குமே. இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாவே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீம்ஸோட டெத் ஓவர் பர்ஃபார்மன்ஸை ஒரு பக்கம் எடுத்து பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டீம்ஸோட டெத் ஓவர் பர்ஃபார்மன்ஸை எடுத்து பாருங்க. அதுவே உங்களுக்கு டிஃபரன்ஸா இருக்கும். நான் முதல் மேட்ச்ல இருந்தே வரேன். பாகிஸ்தான் நெதர்லாந்து மேட்ச்ல பாகிஸ்தானுக்கு 2 ஓவருக்கு 29 எடுக்கணும். நெதர்லாந்து கடைசி 5 ஓவர்ல அந்த மேட்ச்ல 17 ரன் தான் எடுத்திருந்தாங்க. அப்படியே 2வது மேட்சுக்கு வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும். வெஸ்ட் இண்டீஸ் வந்து 45 ரன்ஸ் 50 ரன் கிட்ட எடுத்திருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஸ்காட்லாண்டு இருக்கிற எல்லா விக்கெட்டையும் அந்த டெத்துல தான் தார வைத்தாங்க. யுஎஸ்ஏ இந்தியா மேட்ச் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். 94 for 6ல இருந்து 161 வந்துச்சு. 67 ரன்ஸ் மார்ஜின். யுஎஸ்ஏ எந்த அளவுக்கு அடிச்சது? அடிக்கல பெருசா. அவங்களும் வந்து ஒரு 32-35 ரன்ஸ் தான் அவங்க அடிச்சிருந்தாங்க. நேற்று ஸ்ரீலங்கா மேட்ச்ல 15-14 ஓவர் வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு ரன்னே வரல. அதுக்கப்புறம் தான் அடிச்சு பொழந்து எடுத்தாங்க ஸ்ரீலங்கா. அயர்லாந்தால அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அயர்லாந்து வந்து 15 ஓவருக்கு 100 ரன்ஸ் இருந்தாங்க, அவங்களால வெறும் 40 ரன் தான் எடுக்க முடியும். இந்த இதுலதான் இவங்க எல்லாருமே கோட்டை விட்டுக்கினே இருக்கிறாங்க. ஐசிசி ஒரு குவாலிஃபயர் இவங்களுக்குள்ள நடத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். ஆனா நான் ஷார்ட்ஸ்ல சொன்னதே தான் நான் திருப்பியும் சொல்றேன். கொஞ்சம் நீங்க வந்து இவங்க பைலேட்டரல் சீரீஸ் இன்டர்நேஷனல் குவாலிட்டி டீம்ஸோட நடத்துங்க. அப்பதான் இவங்க கத்துக்க முடியும் டெத்துல எப்படி இது பண்ணணும். அந்த பேஸ்ன்னு ஒண்ணு வருது இல்லை, இப்ப ஐசிசி வந்து புதுசா இப்ப மேட்ச் பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆக்சலரேஷன் பேஸு, கன்சால்டேஷன் பேஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங் ரோலு, இந்த மாதிரி ஓவருக்கு ஓவர் ஒரு இது கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான இதை வந்து எப்படி அவங்க கேபிட்டலைஸ் பண்றதுன்றது இன்டர்நேஷனல் குவாலிட்டி, இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், சாரி இந்த மாதிரி பெரிய பெரிய டீம்ஸ், சாம்பியன் சைடு இந்தியா, இவங்கள மாதிரி சைட்ஸுக்கெல்லாம் பழக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. டொமஸ்டிக் லீக்ஸ்ல, இந்தியன் பிரீமியர் லீக்ல, இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல, இந்த மாதிரி அவங்க பழக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான இதை வந்து என்கவுண்டர் பண்ணே இருப்பாங்க. ஆனா இந்த டீம்ஸ் அந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணுதானா? கிடையாது. அந்த மாதிரி என்கவுண்டர் பண்ண மாட்டாங்க. இவங்களும் இப்ப சாம்பியன் சைடும் இந்த அசோசியேட் சைட்ஸும் விளையாடும் போது அவங்க அதை கத்துப்பாங்க எப்படின்னு. இந்த வேர்ல்டு கப் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல, எப்படி அசோசியேட் டீம்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களால கொடுக்க முடியும். இந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் மெருகேற்றி கொண்டு போனா ஒரு ஃபீஃபா ரேஞ்சுக்கு நம்ம வந்து இப்ப மொராக்கோலாம் நான் திடீர்னு ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்லாம் நம்ம பாக்குறோம்ல. அந்த மாதிரியான ஒரு அண்டர்டாக் ஸ்டோரிஸ் நமக்கு கிரிக்கெட்லயும் வரணும்னா
இந்த மாதிரி குவாலிட்டி தரத்தை உயர்த்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்ன்றதுக்கு ஐசிசி அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். நீங்க இன்னுமா அந்த பழைய பங்களாதேஷ் இவங்களே வச்சுன்னு, நான் பங்களாதேஷ் மேல தான் குறை சொல்லல. ஆனா பங்களாதேஷ் ஒவ்வொரு தடையும் வேர்ல்டு கப் வந்து என்ன பண்ணுச்சு? ஒரு சின்ன கேள்வி நான் வைக்கிறேன். பங்களாதேஷ் ஒவ்வொரு முறையும் மிர்பூர்ல ஆடும், மிர்பூர்ல ஜெயிக்கும், எல்லாம் பண்ணும். மிர்பூரை தாண்டி என்ன பண்ணுச்சு? இப்ப நேபாள் வந்து அவங்க ஹோம்ல இந்த மாதிரி ஆடினாங்களா? அவே இந்தியால வந்து ஆடினாங்க. நான் நேபாள் இன்னைக்குன்னு யாரும் தயவு செஞ்சு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. கிரிக்கெட்டை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். போன வேர்ல்டு கப் பார்த்திருந்தா உங்களுக்கு நல்லா தெரியும். சவுத் ஆப்பிரிக்கா கூட க்ளோஸ் மார்ஜின் வரைக்கும் கொண்டு வந்துச்சு நேபாள். ஒரு ரன்ல தான் அந்த மேட்சை கைவிட்டு போச்சு. அப்பயும் டெத்ல அடிக்கிற எபிலிட்டி இல்ல. அந்த இதை அவங்களால ரெக்டிஃபை பண்ணின்னு வர வேண்டியது தானே கேட்டா, இவங்களுக்கு குவாலிட்டி அந்த மாதிரியான குவாலிட்டி சைடை இவங்க பண்ணலையா? அந்த ஒரு வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் நேபாள் எங்க போய் பெரிய டீம் கூட ஏதாவது விளையாடுச்சா? விளையாடல. அவங்களோட கேலிபர்ல இருக்க வெஸ்ட் அசோசியேட் இண்டீஸ் கூட டீம்ஸோட மட்டும் ஒரு தான் சீரிஸ் விளையாடுச்சு. போட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அவங்க வந்து ஓரளவுக்கு பெரிய டீம் அனுப்பியிருப்பாங்களான்னு கேட்டா, அவங்க இல்ல எந்த இல்ல அளவுக்கு அவங்க பி டீம் தான் அனுப்புனாங்க. ஆக்சுவலா வெஸ்ட் இண்டீஸோடைய மெயின் டீம் அனுப்புனாலே கொஞ்சம் ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்திருக்கும். பட் அதுலயுமே பி டீம் தான் அனுப்புனாங்க வெஸ்ட் இண்டீஸ். நீங்க இந்தியா மாதிரி, இங்கிலாந்து மாதிரி, ஆஸ்திரேலியா மாதிரி, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான டீம்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் டீம்ஸோட இருக்கிற பி டீமோட குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது இவங்க குவாலிட்டி மோரார்லெஸ் சிமிலரா இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் நம்மளோட யங்ஸ்டர்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் அதிகமா தெரியற மாதிரி இருக்கும். அவங்களோட விளையாடும் போது இவங்களும் கத்துக்க முடியும். மோரார்லெஸ் நம்ம விளையாடுற நம்மளோட பிளேயர்ஸ்க்கு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ் தான் எப்படி இருக்கும், நம்ம பிளேயர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். நீங்க திடீர்னு எடுத்த உடனே நீங்க ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அந்த மாதிரி நீங்க இறக்கி விடுறதை விட இவங்க கிட்ட ஓகே இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்னா இப்படிதான் இருக்கும். அவங்க அதுக்கான ஒரு அடாப்டபிலிட்டி ரெண்டு பேரும் கிடைக்கும். ஒரு வின் வின் சுச்சுவேஷன். இப்படிதான் நான் பாக்குறேன். அப்படியே நம்ம புது வரவு இட்டாலியுடைய பெர்ஃபார்மன்ஸும் பேசிடலாம். இட்டாலியில வந்து 2 நேம்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். அதுல ஒண்ணு வந்து லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர் அலி கான். இன்னைக்கு எல்லா பவுலர்ஸுமே எக்கனாமி அரௌண்ட் 10 அந்த ஒரு ரேஞ்சில் போட்டிருந்தப்போ இவர் 4 ஓவர்ல 21 for 1 அரௌண்ட் எக்கனாமி 5.5 சம்திங் எக்கனாமில பவுல் பண்ணியிருந்தாரு. ஸ்டார்டிங்ல அவர் அலி ஹசன் ஸ்டார்டிங்ல அவருக்கு நல்ல மூவ்மெண்ட் கிடைச்சது நியூ பால்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஓவர்ஸ் அவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணாரு. 2 to 3.5 டிகிரிக்கு அவருக்கு ஸ்விங் கிடைச்சது. பாகிஸ்தானை பூர்வீகமா கொண்டவர், லெப்ட் ஆர்ம் பேசர். இப்போ இட்டாலியில செட்டில் ஆகி விளையாண்டுட்டு இருக்காரு. ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு அவருடைய பவுலிங். ஒட்டுமொத்த பவுலிங் யூனிட்ல யாருமே சூப்பரா பவுல் பண்ணா, கொஞ்சம் சுமாரா தான் பவுலிங் இருந்துச்சு. அப்படிங்கும் போது இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தனியா தெரிஞ்சிச்சு. பவர் பிளேலையும் சரி, டுவர்ட்ஸ் டெத்தும் சரி, இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 4 ஓவர்ஸ்ல பெர்ஃபெக்டா பவுல் பண்ணியிருந்தாரு. அது போக பென் மெனாட்டி அவருமே வந்து பேட்டிங்ல ஒரு சைடு எல்லாரும் டக்குன்னு விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டு போகும்போது அவர் ஒரு 50 அடிச்சாரு. இட்டாலியோடைய ஃபர்ஸ்ட் 50 இன் T20 வேர்ல்ட் கப்ஸ். இது வந்து எப்பவுமே அந்த ஹிஸ்டரி புக்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ அதுல பார்க்கும்போது அவருமே வந்துட்டு சூப்பரா விளையாண்டாரு. இன்னொரு ஹோப்ஸ் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த இட்டாலி டீம் வந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹையர் ரேட் பண்ணுவேன். இந்த டீமை வந்து நான் குறைச்சி மதிப்பிடவே மாட்டேன். ஏன்னா இந்த டீமுக்கு அவ்வளவு ஸ்கில் இருக்கு, அவ்வளவு குவாலிட்டி இருக்குன்னு நான் பாக்குறேன். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, கண்டிப்பா இந்த வேர்ல்ட் கப்ல ஏதோ ஒரு மேட்ச் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி வார்ம் அப் மேட்சஸ் சூப்பரா விளையாண்டாங்க. சென்னையில தான் வார்ம் அப் மேட்சஸ் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஏதோ ஒரு டீமை பீட் பண்ணாங்க, யுஏஓ கனடாவையோ எதுன்னு தெரியல. பட் ஏதோ ஒரு டீமை பீட் பண்ணாங்க வார்ம் அப் கேம்ல. அதே மாதிரி அயர்லாந்துக்கு எகேன்ஸ்டான சீரீஸ்ல அவங்க லாஸ்ட் கேம் வின் பண்ணிட்டு தான் அந்த வேர்ல்ட் கப் குள்ளேயே வராங்க. அப்படிங்கும் போது இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நேட்டிவ் ஆப்பிரிக்கன்ஸ், ஆஸ்திரேலியன்ஸ், அங்கிருந்து குடிபெயர்ந்து வந்தவங்க தான். நேட்டிவ் இட்டாலியன்ஸ் அப்படிங்கிறது கம்மியான பிளேயர்ஸ் தான் இங்க. ஜே ஸ்மட்ஸ், ஃபார்மர் சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டர், அவருமே இன்னைக்கு சூப்பரா ஒரு நல்ல டச் இருந்துச்சு. ஸோ அவரு ஹாரி மெனட்டி அண்ட் பென் மெனட்டி அவருக்கு ஆஸ்திரேலியால அவங்க பிக் பேஷ் லீக் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அவங்க ஆஸ்திரேலியால தான் ஆடிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த டீம் கிட்ட ஒரு ஸ்கில் செட் இருக்க மாதிரி நான் பாக்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்துட்டீங்கன்னா, அந்த வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரெஷர் அது கண்டிப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் இந்த மேட்ச் வந்து ஓரளவுக்கு க்ளோஸா போயிருக்க வேண்டிய மேட்ச், அதனாலதான் மேட்ச் மிஸ் ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா they have defeated ஸ்காட்லாந்து பிஃபோர். இதே டீம் தான் பீட் பண்ணாங்க. அப்போ ஜோ பர்ன்ஸ் இருந்தாரு, பட் சிமிலர் டீம் தான் அப்போ இருந்துச்சு. அதே மாதிரி அயர்லாந்து டிஃபீட் பண்ண டீம் தான். வார்ம் அப் கேம்ஸும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படிங்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்
இன்னும் பிக் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷருக்குள்ள தள்ளப்பட்டதா நான் பாக்குறேன். பட் கம்பேக் கன்ஃபார்மா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்றேன். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய டீமை அட்லீஸ்ட் க்ளோஸரா எடுத்துட்டு போவாங்க. அந்த நேபாள் மேட்ச் மாதிரி கண்டிப்பா க்ளோஸரா எடுத்துட்டு போவாங்க. டிஃபீட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். இன்னும் இந்த குரூப்ல இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எகேன்ஸ்டா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இட்டாலி ஏதோ ஒரு டீமுக்கு எகேன்ஸ்டா க்ளோஸ் மார்ஜின் போகும், இல்லைன்னா டிஃபீட் அந்த டீமை பீட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு ப்ரெடிக்ஷனா வைக்கிறேன். ஏன்னா இட்டாலியோடைய குவாலிட்டி அந்த மாதிரி நான் பாக்குறேன். நான் வந்து யூரோப்பியன் குவாலிஃபயர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படிங்கறதால இட்டாலி கேன் ஏபிள் டு டிஃபீட் தோஸ் பிக் ஜெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அப்படியே அங்கிருந்து ரெண்டாவது மேட்ச் ஒரு ஒன் சைடர் கேமா தான் போச்சு. ஜிம்பாவே போன வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகல, பட் இந்த வருஷம் ஸ்ட்ராங்கா உள்ள வந்திருக்காங்க குவாலிஃபை ஆகி. ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஓமன், ரெண்டு டீமும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்றாங்க. எப்படி சொல்றது, இது வரைக்கும் நடந்த வேர்ல்ட் கப் கேம்லயே ஒன் பக்கா ஒன் சைட் கேம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேம். ஏன்னா ஜிம்பாவே ஓமனுக்கு 1% கூட சான்ஸ் தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கர்டசி டு தேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஜிம்பாவேவுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பிளஸிங் முசர்பானி, ரிச்சர்ட் ரிங்கர்வா அண்ட் இன்னொரு பவுலர் பிராட் எவன்ஸ், இவங்க 3 பேரும் ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா போட்டு இந்த ஹார்ட் லென்த்லயே போட்டு ஏத்திட்டு இருந்தாங்க. ஷார்ட் பால், பவுன்சர், பேக் ஆஃப் லென்த் டெலிவரி, இதுதான் மேக்சிமம் ஒரு 70% மேல அவங்க அந்த பால்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல இவங்களுடைய ஹைட்ஸை வந்து நான் குறிப்பிடணும் அப்படிங்கறது குறிப்பிடுறேன். இவருடைய ஹைட் வந்து பிளஸிங் முசர்பானி 6 feet 8 inches, பிராட் எவன்ஸ் 6 feet 2 inches, இவரு ரிச்சர்ட் இங்கர்வா 6 feet. 3 பவுலர்ஸுமே 6 அடிக்கு மேல. ஓமன் டீம் இந்த லெவல் இந்த மாதிரியான ஒரு பவுலிங் யூனிட்டை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருந்திருக்காது ஓமனை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க அந்த கொழும்புல இந்த ஹார்ட் லென்த் டெலிவரிஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க. ஹார்ட் லென்த்லயா போட்டு அடி அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸுக்கே விழுந்தாங்க. மேக்சிமம் எல்லா விக்கெட்ஸும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஆளுக்கு 3 விக்கெட்ஸ் இவங்க 3 பேத்துக்குள்ளேயே பிரிச்சுக்கிட்டாங்க. இவங்க அந்த ஹார்ட் லென்த்லயே ஹிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹிட்டிங் த டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயே ஹிட் பண்ணி அவங்களுடைய ஓமன் பேட்டர்ஸ் எல்லாம் மேக்சிமம் ஹைட்டே பாத்துட்டீங்கன்னா 5'8", 5'9", 5'10" இருந்திருக்கும். ஸோ அவங்க அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸை சமாளிக்க முடியல, கம்ப்ளீட்லி அவுட் பிளே பண்ணிட்டாங்க 3 பேரும். ஸோ இதுவே கேமை வந்து எடுத்துட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அண்ட் இந்த பவுலர்ஸ் எனக்கு இந்த டோர்னமெண்ட்ல கொஞ்சம் டேஞ்சரஸா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நானும் ஃபீல் பண்றேன். பர்டிகுலர்லி எகெயின்ஸ்ட் ஹோம் சைட் ஸ்ரீலங்காக்கு எகெயின்ஸ்டாவும் இந்த பவுலர்ஸ் கொஞ்சம் டேஞ்சரஸா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டிக்ட் எனக்கு சொல்லுது. அதே மாதிரி இந்த குரூப்ல இன்னும் சில டீம்ஸ் இருக்காங்க. ஒருவேளை ஸ்ரீலங்காவை அவங்க டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுமே சூப்பர் 8க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி நான் பாக்குறேன். டீம் அந்த அளவுக்கு நல்லா ஷேப்ல இருக்கு. இந்த யூனிட் அதே மாதிரி பேட்டிங் யூனிட் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு பெருசா பேட்டிங் கிடைக்கல. பட் நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க. பிரெண்டன் டெய்லர் இருக்காரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், சிக்கந்தர் ரசா. ஸோ அப்படியே டீம் அப்படியே கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் நல்ல ஷேப்ல இருக்க மாதிரி நான் பாக்குறேன். ஸோ இந்த ஜிம்பாப்வே டீம் எப்படி பாக்குறீங்க? ஜிம்பாப்வே டீம் ஒரு கம்பேக் மாதிரி தான் நான் சொல்லுவேன். போன வேர்ல்டு கப் மிஸ் பண்ணதே அன்பார்ச்சுனேட்டா ஆயிடுச்சு. ஜிம்பாப்வேவோட ஃபாஸ்ட் பவுலிங் நல்லாவே முசபானி நம்ம போன இதுல நம்ம பார்த்தோம் வேர்ல்டு கப் 2022 வேர்ல்டு கப்ல எந்த அளவுக்கு ஒரு த்ரெட்டா இருந்தாங்க, பாகிஸ்தானே பீட் பண்ற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருந்த ஒரு டீம் தான் ஜிம்பாப்வே. அப்படின்னு இருக்கும்போது இந்த டீம் வந்து நம்ம ஓவர் ரேட் பண்ணவும் முடியாது. நீங்க ஒரு சொல்லியிருந்தீங்க ஹைட் ஃபேக்டர்னு. ஹைட் ஃபேக்டரோட நீங்க வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸை நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸுக்கு உங்களை கண்டிப்பா நீங்க ட்ரபிள் பண்ணும். அதே இவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்பிளாய்டேஷனை வந்து சமாளிக்கிற ஒரு யூனிட்னா நான் ஆஸ்திரேலியா மட்டும்தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்களுக்கு வந்து பூர்வீகமாவே அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தான் பழக்கப்பட்டவங்க. மீதி இருக்கிற டீம்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எல்லாம் பெருசா பழக்கப்பட்டவங்களே கிடையாது. ஓமான் இன்னைக்கு சிக்கிட்டாங்க. அதே மாதிரி அயர்லாந்துக்குலாம் ஸ்விங் கண்டிஷன் தான் ஓகே, அந்த மாதிரி அவங்களால சமாளிக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எல்லாம் அவங்களால சமாளிக்க முடியும். ஸ்ரீலங்காவை பத்தி தெரியும், ஊருக்கே தெரியும் ஸ்ரீலங்காவை பத்தி. இந்த மாதிரியான ஒரு பவுன்ஸ், இந்த மாதிரியான ஒரு லைன்ல குத்தி நீங்க இது பண்ணீங்கனாலே ஸ்ரீலங்கா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அடிக்கிறது கஷ்டம். இவங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா இவங்க வந்து ஸ்ரீலங்கா மேட்சும் மதியானம் விளையாடுறாங்க, ஆஸ்திரேலியா மேட்ச் காலையிலே விளையாடுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு இன்னமும் ரணக்கொடூரமா பேச உங்களுக்கு எடுக்கும். நார்மலா அட்லீஸ்ட் இனிஷியல் ஸ்பெல்லுக்காவது உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு எடுபடும்.
ஸ்ரீலங்கா மேட்ச் அந்த 3 மணி மேட்ச்ன்றது உங்களுக்கு ஒரு சில நேரம் கண்டிஷன்ஸும் ஃபேவர் ஆச்சுன்னா ஏசியா கப்ல சிராஜ் ஒரு மாதிரி ஸ்பெல் ஒண்ணு போடுவார் ஒரு ஃபைனல், நெருப்பு மாதிரி இருக்கும். ஸ்ரீலங்கன் வச்சு பேட்ஸ்மேன்ஸா ஏத்திக்கிட்டே ஒண்ணுமே இருப்பாரு. அந்த மாதிரி இவங்க ஏத்துனாங்கன்னா ஸ்ரீலங்கா நிலைமை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நேத்தே ஸ்ரீலங்கா நல்ல வேளை பூஷம் பொழைச்சிட்டான்ற மாதிரி தான் நேத்து தப்பிச்சுது. அந்த டெத்துல ரன் வரலைன்னா நேத்து மாட்டியிருப்பாங்க. ஏன்னா நேத்து 10 ஓவர் கிட்ட 57 பாலுக்கு பவுண்டரியே வரல. அது ஒண்ணு ஒரு மாதிரி ஸ்ரீலங்கா எப்படி தப்பிச்சதுன்னு தெரியல. கர்டசி டு கமிந்து மெண்டஸ் அதெல்லாம் அடிச்சு கொடுத்ததுனால அவங்க 2 ஹோஸ்டுமே மேட்ச் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்கா தான் விளையாடி இருக்காங்க. நான் இந்தியாவும் சேர்த்து தான் சொல்லுவேன். இந்தியா ஒன்றும் ஆஹான்லாம் கிடையாது. நாங்க வீடியோ போடும்போதே டைட்டிலே சொல்லிட்டேன், அன்கன்வின்சிங் இந்தியன் பேட்டிங். ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவும் கொஞ்சம் லெத்தாஜிக்கா ஒரு சில பிளேயர்ஸ் ஆடின மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இது வேர்ல்டு கப், கொஞ்சம் சீரியஸா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து டயர் 1 டீம் தான், டயர் 1 அசோசியேட் டீம்னு இருக்கும்போது அப்செட் பண்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன்னா இவங்க தே நோ ஹவு டு ஹோல்ட் த நர்வ்ஸ். எப்போ மற்ற டீம் கிட்ட இல்லாத ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இவங்க கிட்ட இருக்குது. கண்ட்ரோல் கேம்ல எடுத்துட்டாங்க. ஒரு 120 125 தான் இவங்க டார்கெட். அந்த மாதிரி இவங்க பிக் பண்ற மாதிரி வச்சுட்டாங்கன்னா தே நோ இதுதான் டார்கெட், யார் எப்படி கொண்டு போகணுன்றது ஒரு கிளாரிட்டி அவங்க கிட்ட இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் கையில இருக்கிறாங்க. பிரெண்டன் டெய்லர். ஆனா பிரெண்டன் டெய்லர் கிட்ட ஒரே சின்ன பிரச்சனை, அவருக்கு ஃபுல்லா கேமை கொண்டு போக மாட்டாரு. அடிக்கடி ரிட்டையர் ஆகி போயிடுறாரு. ஏன்னா லாஸ்ட் 5 இன்னிங்ஸ்ல 3வது முறை ரிட்டையர் ஆயிட்டுன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னு இருக்கும்போது அவரு முக்கியமான மேட்ச்ல இந்த மாதிரி ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டா பின்னாடி வர்றவங்களுக்கு ஒரு கொலாப்ஸ் ஆகிட்டா அதை சமாளிக்க முடியாது. அந்த பிரச்சனைகளும் இருக்கு. அதே மாதிரி ஓமன் டீம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்குமே ஒரு எப்படி சொல்றது, இந்த பவுலர்ஸ் நீங்க முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். இந்த ஒரு செட் ஆஃப் பவுலர்ஸ், இந்த மாதிரியான பவுலர்ஸ் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்க மேக்சிமம் ஏஷியன் கண்டிஷன்ஸ், யூஏஇ, சவுதி அரேபியா, மிஞ்சி மிஞ்சி போனா ஏசியா கப்ல வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு ஹைட்டான பவுலர்கிட்ட இருந்து வர பவுன்சர்ஸ், எக்ஸ்ட்ரா பவுன்சர்ஸ், இந்த ஃபேக்டர்லாம் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி வேர்ல்ட் கப் எல்லாம் வந்து வரும்போது தான். ஸோ அப்படிங்கும்போது ஓமனுக்கு வந்து அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு மேட்டர், இந்த மேட்ச் அவங்களுக்கு அப்படியே காஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு, காஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா. பட் அடுத்து வர கேம்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஓமனை பொறுத்த வரைக்கும், அவங்க குரூப்லேன்னு பார்த்துட்டீங்கன்னா இனி அடுத்து ஸ்ரீலங்கா அண்ட் ஆஸ்திரேலியா 2 பெரிய ஆப்பனன்ட்ஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு டீம் யாரு இருக்காங்கன்னா யூஏ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த குரூப்ல. அந்த குரூப்ல யூஏ இல்ல சாரி அயர்லாந்து. அவங்களுமே ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா இந்த குரூப் வந்து இந்த குரூப் தான் குரூப் ஆஃப் டெத்துங்கிற மாதிரி சொல்றேன். 4 டெஸ்ட் பிளேயிங் நேஷன் இருக்காங்க, அது கூட ஓமன் வந்து தனியா மாட்டிக்கிட்டாங்க. அப்படிதான் இருக்கு. ஸோ அயர்லாந்துமே அவங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் தான் ஓமனை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும்போது ஒரு மேட்ச் ஆச்சு அட்லீஸ்ட் இங்க இருந்து ஒரு மேட்ச் ஆச்சு வின் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா எந்த மாதிரி அணுகலாம்? ஓமன் கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு மேட்சா ஜெயிக்கணும்ன்றதை விட இங்க இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு போறது நல்லது. ஏன்னா லாஸ்ட் சீசன் எப்படி ஒரு போன வேர்ல்டு கப்புக்கு பப்போ கினிமா, அந்த மாதிரி பிஎன்ஜி, இவங்க அப்புறம் யாரு உகாண்டா, இவங்க எல்லாம் வந்து உகாண்டா அது ஆக்சுவலா அந்த வேர்ல்ட் கப்ல என்ன ஆச்சுன்னா பிஎன்ஜியும் உகாண்டாவும் ஒரே குரூப்ல போட்டு விட்டாங்க. யாராச்சும் ஒருத்தர் ஜெயிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல உகாண்டா பிஎன்ஜி ஜெயிச்சிட்டாங்க. இங்க ஓமனோட நிலைமை தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. 4 டெஸ்ட் பிளேயிங் நேஷன் கூட எங்களை கொண்டு வந்து போட்டிருந்த கவுண்டமணி சொல்லுவாரு, இதுங்க கூட வந்து என்ன போட்டு விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி. அவங்க அடிச்சுட்டு சாவாங்க, எங்களை எங்க போட்டு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இந்த குரூப். நான் குரூப் ஆஃப் டி டெத்துன்னு நினைச்சேன். சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் இருக்குன்னு. ஆக்சுவலா இந்த வேர்ல்டு கப் எல்லா டீமும் ஆடுற பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா எந்த குரூப்புமே உங்களுக்கு வந்து ஈஸி குரூப்பும் கிடையாது, எந்த குரூப்புமே குரூப் ஆஃப் டெத்தும் கிடையாது. அப்படிதான் போகுது. சப்போஸ் பங்களாதேஷ் இந்த குரூப்ல வந்திருந்தா மேபி அந்த குரூப் கொஞ்சம் கம்மியாயிரும். ஆனா பங்களாதேஷ் பர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். மெர்பூரை காட்டிலும் வெளியே போய் எங்கேயுமே பங்களாதேஷ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதே கிடையாது, பண்ணவும் மாட்டுறாங்க. அடுத்தவன் குடியை எடுக்கிறதுக்குன்னா பங்களாதேஷ் ஆடும். ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆகக்கூடாதுன்றதுக்காக லிட்டன் தாஸ் கடைசி வரைக்கும் நின்று இருந்தார். இந்த எஃபர்ட்டை நீங்க அந்த சீரீஸுக்கு முன்ன கொஞ்சம் முன்னாடி போட்டிருந்தா நீங்க செமிஃபைனல் போயிருக்கலாம். அதை போடாம உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான் எப்படியா கெடுத்துக்கணும்னு ஆடி இருந்துச்சு பங்களாதேஷ். அதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. ஸ்காட்லாந்து வந்தது என்ன பொறுத்த வகையில நல்லதுன்னு நான் பாக்குறேன்.
இன்னைக்கு ஸ்காட்லாந்து பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. இல்ல அவங்களுக்கு பழக்கம் இல்லாத கண்டிஷன், ஏசியன் கண்டிஷன்ஸ் 2 மேட்சுமே ஈடன் கார்டன்ஸ்ல ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் க்ளோஸா வந்தாங்க, 2வது மேட்ச் இட்டாலிக்கு எகென்ஸ்ட்னாலும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 200+ ஸ்கோர் போட்டாங்க, பவுலிங் நல்லா பவுல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஸ்பின்னோட ஸ்டார்ட் பண்ணாங்க, விக்கெட்ஸ் எடுத்தாங்க, ஃபீல்டிங் சூப்பரா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டி சைடு தான் ரீப்ளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். உண்மைதான். இப்ப எல்லா குரூப்புமே உங்களுக்கு வந்து எனக்கு ஏ குரூப்புமே டஃபா தான் இருக்குது. நம்மளோட குரூப், இந்தியன் குரூப், அந்த அந்த குரூப்புமே. ஏன்னா யுஎஸ்ஏ, நமீபியா, நெதர்லாண்ட்ஸ் 3 டீமுமே நமீபியா எப்படி இன்னும் ஆடல. ஒண்ணுக்கு சளைச்சது இல்ல. இன்னும் நமீபியாவோட நமீபியா நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆடுறாங்க. இருக்க போகுதுன்னு தெரியல. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஒரு அன்பிரடிக்டபிள் சைட் நமீபியா. இந்த குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவை தவிர மீதி எல்லா டீமுமே ஒரு ஆஸ்திரேலியா இந்த பக்கம் டாப்னா ஓமன் இந்த பக்கம் பாட்டம் வச்சீங்கன்னா மீதி இருக்கிற 3 டீமுக்குள்ள ஒரு சீசா பேட்டிலே நடக்கும். யார் அடிச்சு யாரு மேல போவான்ற மாதிரி. ஸ்ரீலங்கா, அயர்லாந்து, அப்புறம் இன்னொரு டீம் வந்து ஜிம்பாப்வே. யாரு வேணாலும் இதுவாகலான்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இங்க. இப்போ ஸ்ரீலங்கா அயர்லாந்து ஜெயிச்சதுனால ஒரு எட்ஜ்ல இருக்கிறாங்க. குரூப் சியை பொறுத்துக்கு நீங்க இப்போ எடுத்துக்கினா இப்ப குரூப் சி டஃபா இருக்குது. நேத்து விளையாடின விதத்தை பார்க்கும்போது நேபாளோட பர்ஃபார்ம் இதை அப்படியே கேரி பண்ணிட்டு போனாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு டஃப் கொடுக்கலாம். நான் சொல்லிட்டேனே முன்னாடியே. நான் ஆக்சுவலா நம்ம குரூப்ல நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் டாப் 8 அப்படின்னு. நான் இங்கிலாந்து அண்ட் நேபாள் தான் இந்த குரூப் இந்த குரூப் சில இருந்து போறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நேபாள் கண்டிப்பா புல் ஆஃப் பண்ணுவாங்க. வெஸ்ட் இண்டீஸை வெஸ்ட் இண்டீஸை குறைச்சி மதிப்பிடல. பட் வெஸ்ட் இண்டீஸை டிஃபீட் பண்ற ஒரு கெப்பாசிட்டி நேபாளுக்கு இருக்கு. ஒருவேளை ஸ்காட்லாண்ட் இட்டாலியை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸி பார்த்து. இங்கிலாந்து நீங்க தோக்கடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் இட்டாலி ஃபார் நேபாள் டு குவாலிஃபை. அங்க மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிக்க முடியும் அவங்களால. ஸ்காட்லாந்து அண்ட் இட்டாலி கூட அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஆப்பனன்ட் ஃபுல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நானே இந்த குரூப் எப்படி தெரியுமா போவோம்? நான் சிம்பிளா சொல்றேன். இந்த குரூப் நேபாள் வெஸ்ட் இண்டீஸ் அடிக்கும், வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து அடிக்கும், இங்கிலாந்து நேபாள் அடிச்சிச்சு, இங்கிலாந்து அடிச்சிச்சு நேபாள. இப்படி ஆளுக்கால அடிச்சு இந்த சீசா இதுக்குள்ள பஞ்சாயத்து ஓடும். இதுக்கிடையில ட்விஸ்ட் மாதிரி ஸ்காட்லாந்து சப்போஸ் இவங்களை அடிச்சிட்டாங்கன்னா நேபாள் அடிச்சுட்டாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட அடிச்சுட்டா ஸ்காட்லாந்து போற மாதிரி இருக்கு. இந்த சினாரியோ எங்க அடிவாங்க? இல்ல வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிடும். அந்த அளவுக்கு நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸ் எங்கேயாவது ஒரு மேட்ச் தான் ஸ்லிப் ஆகும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் 2011 வந்துச்சு. நம்ம குரூப் இந்தியா அந்த குரூப்ல இருக்கும். அந்த குரூப் இதமாதான் இடியாப்ப சிக்கல்ல மாட்டோம். இங்கிலாந்து அயர்லாந்து கிட்ட தோத்துரும். அதே மாதிரி பங்களாதேஷ் வேற வெஸ்ட் இண்டீஸ் யாரோ ஒரு சின்ன டீம் கிட்ட ஒண்ணு தோக்கும். ஆனா வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து ஜெயிச்சிடும். ஐ திங்க் பங்களாதேஷ் கூட தோப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெஸ்ட் இண்டீஸ். ஆமா, இங்கிலாந்து அயர்லாந்து கிட்ட தோக்கும். அதே சமயம் வெஸ்ட் இண்டீஸ் இவங்க கிட்ட தோத்துரும். யாருக்கிட்ட? பங்களாதேஷ் கிட்ட தோத்துரும். ஏதோ ஒரு டீம் பங்களாதேஷ் தான் நினைக்கிறேன். இங்க என்ன ட்விஸ்ட் நடக்கும்னா இங்கிலாந்து டேபிள் டாப்பர் சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் இன்னும் ஒரு பெரிய டீம் ஜெயிச்சிடும். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா டேபிள் டாப்பரு. அந்த குரூப்ல இந்தியா செகண்ட் பிளேஸ் வரும். இங்கிலாந்தோட டைமி சவுத் ஆப்பிரிக்கா தோத்துரும். இங்கிலாந்து அந்த குரூப்ல 3வது இடம் பிடிக்கிறது காரணம் ஒரு 2 அசோசியேட் டீம் கிட்ட தோத்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இல்ல ஒரு மேட்ச் அயர்லாந்து கூட மட்டும் கெவின் ஓப்ரைன் 50 பால்ல செஞ்சுரி அடிப்பாரு, ஒரு பெரிய சேஸ் பெங்களூர்ல. ஆமா. ஆனா அந்த மாதிரி ஒரு இடியாப்ப குழப்பம் ஆகி அது குவாலிபிகேஷன் நடந்துச்சு 2011. அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் திருப்பி நடக்கிற வாய்ப்பு இந்த குரூப் பார்க்கும்போது எனக்கு தோணுது. கண்டிப்பா அப்படிதான் இருக்கும்னு தோணுது. குயிக்கா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் கனடா மேட்சையும் நம்ம முடிச்சிருவோம். டைம் கம்மியா இருக்கிறது அப்படிங்கறதால ஓரளவுக்கு ஒன் சைட் கேம் மாதிரி தான் போச்சு. பட் சவுத் ஆப்பிரிக்கா குவாலிட்டி சைட். நம்ம எப்படி சொல்றது, ஃபைனல்ஸ் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்ட் இந்தியாவுக்கு ஈக்குவலான ஒரு ஆப்போனன்ட் இந்த இந்த டோர்னமெண்டோடைய ஃபேவரட்ஸ் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை தான் சொல்லுவோம். அவங்க 200+ ஸ்கோர் பண்ணாங்க. குவிண்டன் டி காக், ஈடன் மார்க்ரம் ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ், ரைன் ரிக்கில்டன் ஒரு கேமியோ, கீழே டெவால் பர்வேஸ், டிஸ்டன் ஸ்டெப்ஸ். இதுக்கப்புறமா அவங்களுக்கு பேட்டிங் இருக்கு அப்படிங்கும்போது அதே மாதிரி பவுலிங்லயும் பாத்துட்டீங்க அப்படின்னா லுங்கிங்கிடி இன்னைக்கு சூப்பரா போல் பண்ணாரு. நல்ல லைன் லென்த்ல போல் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. நம்ம இவங்களுக்கு பேசுற மாதிரி தான், ஓமனுக்கு பேசுற மாதிரி தான் கனடா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட்.
பட் ஓரளவுக்கு அவங்க கேம்குள்ள எடுத்துட்டு வந்தாங்க. பட் எடுத்துட்டு போக முடியல, கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆச்சு. அப்போ ஒரு பெரிய ரன் டிஃபரன்ஸ் தோத்தாங்க. அப்படின்னாலும் கனடாவும் ஓரளவுக்கு நல்ல ஒரு டஃப் ஃபைட் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களுடைய பேட்டிங் ஸ்டைல் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நல்லா கிளாஸியா ஆடினாங்க, அவசரப்பட்டு ஷாட் எதுவுமே சுத்தாம நல்லா கிளாஸியா ஆடினாங்க. ஸோ அது ஆனா வந்து ஃபுட் மூவ்மெண்ட் தான் வரல. இருந்துச்சு. ஷார்ட்ஸ் எல்லாம் கிளாஸியா இருந்துச்சு, ஃபுட் மூவ்மெண்ட் கொஞ்சம் வரல. இவங்க வந்து ஒரு எப்படி அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா டெக்ல கொடுத்து கொடுத்து ஏத்திக்கினே இருந்ததுன்னா ஃபுட் மூவ்மெண்ட் இல்லாம கேட்ச் வாங்கினாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு சில பால்ஸ் வந்து கொஞ்சம் க்ளூலெஸ்ஸா ஆடின்னு இருந்தாங்க. ரபடாவோட ஒரு டிஸ்மிஸல் ஒன்று ஆவாங்க, அது வந்து சுத்தமா அவங்க வந்து அந்த ஒரு பேசல மொத்தமா அவங்க விட்டுட்டாங்க. ஒண்ணுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அவுட் ஆனாங்க. அந்த மாதிரி எரர்ஸ் இருக்குது அவங்க கிட்டே. எஸ், பட் கனடா அதாவது பெரிய நீங்க சொன்ன மாதிரி தான், முன்னாடி நம்ம பேசின மாதிரி தான், பெரிய எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு டீம். இன்னைக்கு கூட சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன், தமிழ் கமெண்ட்ரியில சொன்னாங்க யாரோ ஒருத்தர். ஆக்சுவலா 9 மாசம் அங்க பனியா இருக்கும், கிரிக்கெட்டே இண்டோர்ஸ்ல தான் ஆடுவாங்க அப்படிங்கிறது. அவங்களுடைய இந்த ஃபுட் மூவ்மெண்ட், சாரி அந்த ஒரு பேட்டிங் ஸ்டைலுக்கான ரீசனும் அதுதான் சொன்னாங்க. நல்லா பேக் ஃபுட்ல போட்டு கிளாஸியா ஆடினாங்க, பெருசாலாம் சுத்தவே இல்லை. உங்களுக்கு வந்து மிடில் ஆஃப் த பேட்ல அப்படியே வைக்க வைக்க அந்த பால் அப்படியே அழகா போயிட்டு இருந்துச்சு. மேட்ச் தோத்தாலுமே அவங்களுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், அவங்க பேட்டிங் ஸ்டைல் வந்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஸ்டில் த வே டு கோ, இன்னொரு நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும். எல்லாமே இந்தியன் ஒரிஜின் பிளேயர்ஸ் தான். 19 இயர் ஓல்டு ஒரு பாய் ஆடினாரு, யுவராஜ் சாம்ரான்னு சொல்லிட்டு ஓப்பனிங். அவருடைய எஸ், அவர் டச் இருந்துச்சு, ஆடினாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல வந்து அவரு தான் நான் வந்து எக்ஸாம்பிளா அவருதான் ஃபுட் ஒர்க் அவுட் ஆனாரு. அது அவர் ஆக்சுவலா 15 பால்ல ஒரு 50 போட்டிருக்காரு, செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக்கிங் அரௌண்ட் 160 இவருடைய கரியர். இப்போ 8 மேட்ச் போது ஆடி இருக்காரு கனடாக்கு. பட் ஸ்டில் அவர் வந்து சூப்பர் கிளாஸியா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். சின்ன டீம்ஸ்க்கு எகேன்ஸ்டா தான் ஆடினாங்க, வெர்முடா இவங்களுக்கு எகேன்ஸ்டா தான் ஆடினாங்க. பட் இந்த லெவல்ல ஆடும்போது இன்னும் ஒரு பெரிய எக்ஸ்போசர் கிடைக்கும். அடுத்த சில வேர்ல்ட் கப்ஸ் இல்ல அடுத்த லெவலுக்கு அவங்க டீம் எடுத்துட்டு போறதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ பார்ப்போம் அடுத்த சில மேட்சஸ் எல்லாம் என்ன பண்றாங்க இந்த டீம்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது. இப்போதைக்கு 17 டீம்ஸ் மேட்சஸ் ஆடி இருக்காங்க. இன்னும் நமீபியா, ஆஸ்திரேலியா, யுஏஇ இவங்க 3 பேர் மட்டும்தான் எட் டு பிளே கேம். ஆஸ்திரேலியாவுக்கு லேட்டா வரும். நாளைக்கு யுஏஇ அண்ட் நியூசிலாந்து எகேன்ஸ்டா சென்னையில் ஆடுறாங்க. நாளைக்கு ஆஃப்டர்நூன் கேம் 3:30க்கு. மார்னிங் கேம் எகெயின் நெதர்லாண்ட்ஸ் நமீபியாக்கு எகேன்ஸ்டா ஆடுறாங்க. நமீபியா அவங்களுடைய வேர்ல்ட் கப்பை ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் ஈவினிங் கொலம்போல பாகிஸ்தான் வர்சஸ் யூஎஸ்ஏ. போன டோர்னமெண்ட்ல ஒரு ஹைப் கொடுக்க, இந்த டோர்னமெண்ட்ல ஒரு ஹைப்பான மேட்ச். போன டோர்னமெண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, யூஎஸ்ஏ சூப்பர் ஓவர்ல போய் பாகிஸ்தானை தோக்கடிச்சாங்க. அப்படிங்கறதால இந்த டோர்னமெண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைப்டு மேட்சா இருக்க போகுது ஈவினிங். ஆக்சுவலா இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா நீங்க பாய்காட் பண்றதா பண்ணிக்கோங்க, இந்தியாவுடைய ஏ டீம் உங்களுக்கு வந்து விளையாடுது அப்படிங்கிற மாதிரியா இருக்க போகுது நாளைக்கு. சோ பாப்போம். ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க கடைசியில என்ன நடந்துச்சு, பாய்காட் எல்லாம் கிடையாது. எங்க எனக்கு 3 கண்டிஷன் கொடுக்குறோம், அந்த கண்டிஷனை ஒத்துக்குனா நாங்க வரோம்னு ஒரு மாதிரி கண்டிஷனை கொடுத்தாங்க. அந்த கண்டிஷனையும் நான் இப்போ பார்த்தேன். வர்ற வருமானத்துல இவங்களுக்கு ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா வைக்கணுமா முதல் கண்டிஷனு. 2வது கண்டிஷனு ட்ரை சீரீஸ் விளையாடணுமா. பங்களாதேஷ், பாகிஸ்தானு இவங்க ட்ரை சீரீஸ் ஆடணுமா. இந்தியா வந்து பாகிஸ்தானோட பயோலேட்டரல் ஆடணுமா. இதெல்லாம் வந்து ஐசிசி கிட்ட இதுவா வச்சாங்க. இதெல்லாம் வச்சீங்கன்னா இன்னொரு கோரிக்கை, ஹேண்ட்ஷேக் பண்ணுமா எல்லாம் சொன்னாங்க. ஐசிசி வந்து ஃபெயில்ன்ற மாதிரி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி இதை ஐசிசியே பண்ணிடுச்சு. ஐசிசி பண்ணி மூணு டிமாண்டும் இது பண்ணிட்டாங்க. அவங்க ஹேண்ட்ஷேக் விஷயத்துல அவங்க எதுவும் பண்ண முடியாது, அவங்களும் எதுக்கு கால் கொடுக்க முடியாது. நாங்க பேசி பாக்குறோம் தான் சொல்ல முடியும் இந்தியா கிட்ட. இப்போதைக்கு 3 இதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறாங்க. 15ஆம் தேதி வருவாங்களான்னு தெரியல. வர்ற வாய்ப்புங்கள்லாம் இருக்குது. ஆதார் கார்டு இந்தியன்ஸ் வரலைன்னா கிரீன் கார்டு இந்தியன்ஸ்க்கு எகேன்ஸ்டா விளையாடுங்க. அவங்க போன டீம் அவங்க ஆக்சுவலா அவங்க இன்னும் உக்கிரமா இருக்காங்க. நமக்கு எகேன்ஸ்டாவே பெர்ஃபார்மன்ஸ் 94 for 6 எடுத்தாங்க. பாகிஸ்தான் ஆல்ரெடி நெதர்லாண்ட்ஸ்க்கு எகேன்ஸ்டா இவங்க ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுது. அந்த கேட்ச புடிச்சிருந்தா அங்க பாகிஸ்தான் கதை முடிஞ்சிருக்கும் அன்னைக்கு. எப்படியோ இவங்க தப்பிச்சு பூஷம் போச்ச மாதிரி இவங்க தப்பிச்சாங்க. ஆனா எனக்கு இதுல வந்து இப்ப சவுத் ஆப்பிரிக்கா பர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு யார் ஷெடியூல் போட்டீங்க சவுத் ஆப்பிரிக்கா? 3 மேட்சாயா அகமதாபாத்ல வைப்பீங்க? ஒரு பொட்டன்சியல் ஃபைனலிஸ்டுக்கு நீங்களே அவனோட ஃபைனல் ஆட வச்சுட்டு என்ன ஃபைனல்ல திருப்பி நீ பிளாக் சைன் கொடுத்துடலான்னு பாக்குறியா? நீ என்ன வேணா பண்ணு, நீ தயவு செஞ்சு
பிளாக் சைட்ல கைய வச்சா கடைசியில கைய வெட்டி போடுவேன். பிளாக் சைட்ல போட்டுட்டு கடைசியில சவுத் ஆப்பிரிக்காக்கு போல பிளாட் ட்விஸ்ட் திரும்ப ஆஸ்திரேலியாவும் வருவாங்களாம். ஐயோ ஆள விடுறா சாமி. அதை விட இன்னொரு பிளாட் ட்விஸ்ட், ஃபைனலுக்கு எனக்கு எப்படியாச்சும் டிக்கெட் கிடைச்சு நான் அகமதாபாத் போயிருவேண்ணா. அவ்வளவுதான். நீ நீ டிக்கெட் எடுத்து நீ போறனாலே எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. நான் சட்டையை கட்டி போட்டுதான் நான் போகணும். எனக்கு நேத்து இந்தியா ஜெர்சி ஆப்கானிஸ்தானுக்கு வேணா. சப்போர்ட் பண்ணேன் ப்ரோ. அதான் பார்த்தேனே, ரிசல்ட் தான் டிவில தான் நான் பார்த்தேனே. ஊம குத்தா குத்தி வச்சிருக்கிறானுங்க. இல்ல எனக்கு வந்து இன்னொன்னு, இந்த ஸ்டேடியம் பெருசா இருக்கு, கெப்பாசிட்டி அதிகமா இருக்குன்ற ஒரே காரணத்தினால இங்க நீங்க எல்லா இம்பார்ட்டன்ட் மேட்சும் வைக்கிறீங்க சரி. நேத்து சென்னையில நடந்த ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி இதுக்கையும் இன்னைக்கு மேட்சோட இதையும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த வருஷம் சென்னை ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஒரே ஒரு சூப்பர் எயிட், அதுவும் பொட்டன்ஷியலா இந்தியா ஆஸ்திரேலியா வந்தா மட்டும்தான். மீதி எந்த ஒரு பெரிய மேட்சுமே இல்லை. இது வரைக்கும் வேர்ல்டு கப் நடந்ததுல இந்த மாதிரி பெரிய மேட்சே இல்லாம விட்ட வேர்ல்டு கப் இதுதான். நீங்க சென்னை மாதிரியான ஒரு இடத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு அன்ஃபேரான இதுவா நான் இது பாக்குறேன். நான் ஐசிசி ஷெடியூலிங் பண்ணும்போது தயவு செஞ்சு சென்னைக்கு பெரிய மேட்சை செய்யும். 11 மணி மேட்சுக்கு உங்களுக்கு அந்த ஒரு 17,000ல இருந்து 18,000 மெம்பர்ஸ் வந்திருக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம். இது வீக்கெண்டுன்றதுனால வந்துட்டாங்க, இங்க வந்து வீக் டேஸ்ன்றதுனால வரல அப்படின்லாம் நீங்க சொன்னாலும், இதே இது வீக் டேல நாளைக்கு நீங்க தயவு செஞ்சு பாருங்க, யுஏக்கும் நியூசிலாந்துக்கும் கண்டிப்பா வருவாங்க. என்ன, ஆப்கானிஸ்தானுக்கு சப்போஸ் வரமாட்டாங்க, நியூசிலாந்துக்காக வருவாங்க. நாளைக்கு வர்ற கிரௌடையும் இப்ப நேற்று இன்னைக்கு அகமதாபாத் நடந்ததையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இதுன்னு. நீங்க வந்து ஒரு டோர்னமெண்ட் ஃபைனல் வந்து அகமதாபாத்ல வைக்கிறீங்கன்னா, இந்தியாவில ஊறப்பட்ட ஸ்டேடியம்ஸ் இருக்குது, அதுவும் ஐகானிக் ஸ்டேடியம்ஸ்லாம் இருக்குது. லைக் ஈடன் கார்டன்ஸ், சேப்பாக்கு, வாங்கடே, இந்த மாதிரியான ஸ்டேடியம்ஸ் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனல்ஸே இல்லாம நீங்க மூவ் ஆன் பண்ணிடுறீங்க வெறும் அகமதாபாத்ன்ற ஒரே ஒரு இதனால. இங்கேயும் நீங்க ஒரு டோர்னமெண்ட்டுக்கு நீங்க வந்து அகமதாபாத் வைக்கணும்னா, ஒரு டோர்னமெண்ட்டுக்கு நீங்க வந்து செமிஃபைனல் அகமதாபாத்லயே, ஃபைனல்ஸ் ஈடன் கார்டன்ல வைங்க, வாங்கடே வைங்க, எல்லா கிரவுண்டுக்கும் நீங்க ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ஏன்னா நீங்க ஸ்டேடியம் பெருசா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் நீங்க அங்க ஃபைனல் நடத்துறதுன்றது சரியான்னு கேட்டா, உங்களுக்கு வந்து பேஷனேட்டா அந்த கிரிக்கெட்டை அணுகிற இதுன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொல்கத்தாவோ சென்னையோ அந்த அளவுக்கான ஒரு வைபை வந்து அகமதாபாத் இது வரைக்கும் மேட்ச் பண்ணல. மேட்ச் பண்ணா எனக்கு சந்தோஷம், ஆனா மேட்ச் பண்ணாம இருக்கிறதுன்றது எனக்கு வருவது. இந்த மாதிரியான இதை வந்து இவங்க வந்து ஓவர் ஷேடோ பண்ணிட்டு இந்த கிரவுண்டுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு பார்க்கும்போது ஒரு ஃபேனா ஒரு பயாஸா இருக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லா கிரவுண்டுக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, எல்லா கிரவுண்டுக்குமே அந்த ஒரு ப்ரையாரிட்டேஷன் கொடுங்க, அதுவும் முக்கியமான கிரவுண்ட்ஸுகளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரையாரிட்டேஷன் கொடுங்க. அதுதான் என்னோட ஒரு ரிக்வஸ்டா நான் வந்து ஐசிசிக்கும் பிசிசிஐக்கும் நான் வைக்கிறேன். அடுத்த டோர்னமெண்ட்ல அதை இது செய்வாங்கன்னு நான் பார்க்கறேன். பார்ப்போம் அடுத்தடுத்த டோர்னமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஐபிஎல் டோர்னமெண்ட்ஸோடைய ஃபைனல்ஸ் வந்து வேற மற்ற கிரவுண்டுக்கு மாற்றணும். ஏன்னா இப்போ இப்போ எல்லாமே அதுவுமே ஐபிஎல்லுமே அகமதாபாத்ல தான் மேக்ஸிமம் நடந்துட்டு இருக்கு. ஆஃப்டர் இனாகிரேஷன் அந்த கடைசி 5 வருஷத்துல 3 ஃபைனல்ஸ் நடத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணணும். அதுல வந்து ஒண்ணு வந்து ஜிடி ஜெயிச்சதுனால ஒரு ஃபைனல் அங்க நடந்துச்சு, ஜிடி ஜெயிச்சதுனால ஃபைனல். 22ல வந்து உங்களுக்கு வந்து 21ல வேற எங்கேயோ நடந்ததுனால உங்க 22 அங்க நடத்திட்டாங்க. 23 வந்து ஜிடினால இங்க நடத்துச்சு. 25ல வந்து நீங்க பொட்டன்ஷியலி நீங்க வந்து எல்லாமே மாத்தி கீத்தி வச்சுட்டீங்க. உங்களை கொல்கத்தால நடத்தலைன்னா வாங்கடையில நடத்தி இருக்கலாம், இல்ல சேப்பாக்குல நடத்தலாம். ஏன்னா சிஎஸ்கே ஆடல, ஜிடி வந்து அந்த டைம் அவங்க வந்து குவாலிஃபயர்ஸ் ஆடினாங்க. அப்படின்னு எத்தனையோ கிரவுண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு அகமதாபாத்துக்கு அவங்க எடுத்துன்னு போய் வச்சாங்க. கொஞ்சம் அது கொஞ்சம் ஐசிசி சாரி பிசிசிஐ வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் எல்லா இதுக்கும் ஈக்குவலா கொடுக்கணும்னு நான் பார்க்கறேன். கண்டிப்பா. ஏன்னா சேப்பாக்குமே இப்போ ஒரே ஒரு நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே அசோசியேட் நேஷன் ஒரு மேட்ச் அசோசியேட் நேஷன் ஆர்டர் அந்த மாதிரி தான் வருது. இந்தியா ஆஸ்திரேலியா மட்டும்தான் ஒரு பெரிய மேட்ச். ஆக்சுவலா இந்த ஸ்ரீலங்காவோட கோவஸ் பண்றதால இந்தியாலேயே மொத்தமே 5 வென்யூஸ்ல தான் நடக்குது. அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே பிரிச்சு கொடுத்து ஆகணும். பட் இதுலயுமே வந்துட்டு சென்னைக்கு ரொம்ப கம்மியான மேட்சஸ் தான் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அண்ட் ஆல்சோ செமிஃபைனல் ஃபைனல் கூட கொல்கத்தா வான்கடே அண்ட் ஃபைனல் அகமதாபாத் அப்படிங்க போறதுனால டெல்லி அண்ட் சென்னைக்கு இன்னுமே கம்மியான மேட்சஸ் தான் எக்ஸ்போஷர் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு.
ஸோ அடுத்த ஷெட்யூல் அடுத்த டைம் வேர்ல்ட் கப் இந்தியாவில் எப்படியும் ஒரு 2 years 3 years ஒன்ஸ் ஆச்சு நடக்கும் அப்படிங்கிறதால அடுத்த வேர்ல்ட் கப் 2031க்கு வென்யூஸ் வந்து 2031ல சென்னை மும்பைக்குமே இப்போ அட்வான்டேஜ் எக்ஸ்போஷர் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறதால அதுக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பாக்குறாங்க. ஸோ பிசிசி அண்ட் ஐசிசி இதை கவனிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். ஸோ அண்ட் இந்த ஷோவை அப்படியே வைண்ட் அப் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு 3 மேட்சஸ் ட்ரிபிள் ஹெட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஒன் சைடா போயிருந்தாலும் சில பிளேயர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. நிறைய அசோசியேஷன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து விளாண்டு இருந்தாங்க. இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நாளைக்கு 3 மேட்சஸ் இருக்கு. 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. என்னென்ன மேட்சஸ் அப்படின்னா நெதர்லாந்து வர்சஸ் நமீபியா, ஃபாலோட் பை இவங்க யூஏ வர்சஸ் நியூசிலாந்து சென்னை, அதுக்கப்புறம் ஈவினிங் பாகிஸ்தான் வர்சஸ் யூஎஸ்ஏ. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த டே. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இதே மாதிரி இந்த 3 மேட்சஸ் முடிஞ்ச உடனே இந்த 3 மேட்சஸோடைய ப்ரிவியூ பத்தி நம்ம அடுத்த வீடியோ பேசுவோம். அண்டில் தென் சைனிங் ஆஃப் கீகா அண்ட் எஸ்பிடி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.